இப்போ காலையில் எக்ஸாக்டாக எத்தனை மணி ஆகுது? 7 மணி. ஸோ அதனால் இப்போ கிளம்ப போகிறோம். இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சாச்சு. வால்பாறை கிளம்புறோம். ஸோ இன்றைக்கி என்ன டேட்டு? 17th May. ஸோ கிளம்பலாம் கைஸ், வாங்க போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டெல்லாம் மழை பெஞ்சிருக்கு, கொஞ்சம் சில்லுன்ட்டு இருக்கு. ஸோ இப்போ வீட்டுக்கு வெளில தான் இருக்கோம். வாங்க ரெடி ஆகிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ அவள் குளிக்க போயிருக்கா. அடுத்து நாங்கள் போகணும். பேக்ஸெல்லாம் இப்போ தான் பேக் பண்ணோம். அவ்வளோலாம் இல்லை பேக் பண்ணுறதுக்கு, அதனால ஈஸியாக பேக் பண்ணிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றோம். இதுதான் பிரேக்ஃபாஸ்ட். தக்காளி குழம்பு, இட்லி, நெய். நாங்கள் டிவினால அப்படி காலையிலே டான்ஸிங். அதான் இப்போ பாவலமல்லி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 9:30 ஆச்சு, இன்னும் கிளம்பல. ஆமாம், ட்ரிப்புக்கு போகிறது இல்லை. ஸோ இப்போ கிளம்ப போகிறோம். இந்தாங்க, எங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு கார் பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம 3 கார்ஸில் போகிறோம். இது 2மே நம்ம கார் தான். அங்கே உள்ளே இருக்கிற இதுவும் நம்மளு தான், ஆனால் உள்ளே இருக்கிற ரெட் காரில் தான் போகிறோம். வெயில் பயங்கரமாக அடிச்சு போயிட்டு, ஆனால் நாங்கள் கிளம்பல. டைம் வந்து பார்த்திங்கன்னா 9:41 ஆகுது. போகலாம். ஃபைனலி ஏறிட்டோம். ஆஃப்டர் அ லாட் ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸ். பின்னாடி காடு மாதிரி இருக்கு, எல்லாம் மலை மேலே ஏறிட்டுருக்கோன்னு நினைப்பாங்கன்னு சொல்கிறா. இல்லை, நாங்கள் இப்போ தான் வீட்டில் இருந்தால் கிளம்பியிருக்கோம். முன்னாடி நீ நல்லா வேடிக்கை பாரு. ஆமாம், அவளுக்கு ரொம்ப மூளை இருக்கு. ஸோ everyone has their toy phone. போட்டோ பாத்தியா? திருப்பி காட்டு. வெச்சுக்க பாத்தியா? We have put a video of பாருங்க. நடுதான் 2 காரும் போயிட்டு இருக்கு. எங்கேயோ உட்காந்து 2 காரும் முன்னாடி. 2 கேஸ் ஆல்ரெடி ஃப்ளாட். இவங்க அண்ட் முன்னாடி நவி. இந்த யங்கர் சிப்ளிங்ஸ்னாலே இப்படி தான். நாங்கள் 2 பேரும் முடிச்சிட்டோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் எங்கே போவோம்? செக் போஸ்ட் போவோம். அதனால இப்போ வந்து ஃபுல்லாக டேங்க் ஃபில் பண்ணிக்கணும். பூமர் கேட்டிருக்கோம். எங்கள் அப்பா இருக்காரு, எல்லாருமே இங்கே வந்து ஃபுல்லாக காரை நிறுத்திட்டு பெட்ரோல் ஃபில் பண்ணுறாங்க. ரெடி ஆகிட்டோம். நீ சொல்லு. அவள் இப்போ தான் எழுந்திரிச்சான், தூங்கிட்டாங்க. மீசையை முறுக்கி அப்படி இந்த யங்கர் சிப்ளிங்கும் எழுந்திரிச்சு. இப்போ மலை ஏறதுக்கு முன்னாடி பயங்கரமாக பசிச்சு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் பூமர் சாப்பிடுவோம். மலை ஏறுவோம். ஓகே, அண்ட் நாங்கள் வந்து சாப்பிட்றோம் 50. ஏதேதோ குறுக்கு வழியிலலாம் பூந்து போய் எங்கேயோ வந்து நின்றுட்டோம். ஒரு சைட் ஒன்று இருக்குது, அதுக்காக பார்க்கறதுக்கு வந்திருக்காங்க. சைட் பார்க்கறதுக்கு வந்திருக்கோமா? நம்ம எல்லா டைப் ஆஃப் வேலையை பார்த்துட்டு இருக்கோம். ட்ரிப்பு போகிற தாண்டி இதை பாருங்க எப்படி இருக்குன்னு. பாருங்க கைஸ், என்ன இருக்குன்ட்டாங்க. சேவல் இருக்கு. இப்போ அங்கே வந்து கிளம்பிட்டோம். பசிக்குதுன்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு ஸோ இப்போ வந்து கொஞ்ச நேரம் தூங்குறதுக்காக. ஸோ அதனால வந்து இப்போ ரம்பூட்டானும் லைக் மங்குஸ்தானும் வாங்கலான்ட்டு பிளான். யார் சாமி எங்கிருந்து வந்திருக்கான்? அது ரம்பூட்டான் தான், அது லிச்சி கிடையாது. அது பேர் ரம்பூட்டான் தான். ஸோ அதனால அது வந்து வாங்கலான்ட்டு நிறுத்தியிருக்கோம். அது ஏன் நிறுத்தணும்லாம் தெரில, ஆனால் பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு நாங்கள் வந்து மங்குஸ்தான் மட்டும் வாங்கிட்டோம். ரம்பூட்டான் வந்து வாங்கல, ஏன்னா வந்து சரியில்லைன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நம்ம செக் போஸ்ட் போகலாம். அது வந்து ஆலையார் டேம் ரோட்டுக்குள்ளே போயிட்டுருக்கோம். ஸோ அதான் அது நம்ம கிரேஸ் கூட சூப்பர். நாங்கள் ஆல்மோஸ்ட் செக் போஸ்ட் ரீச் ஆக போகிறோம். We are almost near. கைஸ், செக் போஸ்ட்டுக்கு
பாருங்க இதான் இந்த செக் போஸ்ட் சைடில் ஏதோ ஒரு பார்க் இருக்கு நினைக்கிறது. என்னதாயா பூங்காவா? பட்டர்ஃப்ளை பூங்காவா? இட்ஸ் பட்டர்ஃப்ளை கார்டன். ஸோ அங்கே பாருங்க மேலே வந்து மவுண்டன்ஸ்லாம் இருக்கு. பர்ஃபெக்டான செக் போஸ்ட் வியூ. லைக் இந்த சைடில் பாருங்க இதுதான் பட்டர்ஃப்ளை கார்டன். பாருங்க ஹார்ன்பில்ஸ் பட்டர்ஃப்ளைலாம் இருக்குது. இதுதான் அந்த கார்டன். ஆமாம், ஆனால் இப்போ வந்து யாருக்கும் என்ட்ரி அலௌட் இல்லை. இங்கே பாருங்க ஆனைமலை டைகர் ரிசர்வ். வெல்கம் டு நடுவில் தான் கார் போகும் எப்பயுமே நம்ம எடுக்கும் போது தான். ஸோ அதான் நம்ம பேசிக்கலி செக் போஸ்ட் கிட்ட வந்துட்டோம். இப்போ வந்து பூமர் எடுக்க போயிருக்காங்க. அஃபிஷியலி நம்ம உள்ளே போயாச்சு. நம்ம பூமரையும் எடுத்து வாயில போட்டுக்கலாம். ரெடி ரெடி. செமையா இருக்கு வெதரு. இங்க வரையாலாம் அங்கயா சூப்பரா இருக்கு. ஜன்னல்லாம் திறந்து விட்டோம். ஒரு மணில இருந்து மழை வந்து ஸ்டார்ட் ஆயிரும்னு. ஃபர்ஸ்ட் ஹேர்பின் பெண்டு. இப்போ தான் அதே ஏறி இருக்கும் கடவுளே. ஸோ ஆக்சுவலி நான் இப்போ தான் ஒன்று நோட்டீஸ் பண்ணேன். இப்போ ஒரு ஹேர்பின் பெண்ட்லேயுமே வந்து லைக் இப்போ 1/40 அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அவங்க அதை ஜஸ்ட் வந்து நம்பர் போடல, முன்னாடி பிளாண்டாக இருக்கும். இப்போ ஒரு இந்தியன் பேர்ட் வெரைட்டி போட்டு அதுக்கு அடியில் நம்பர் போட்டிருக்காங்க. இது வந்து மாறி இருக்குது, இப்போ புதுசாக தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். லைக் ஒரு டைப் ஆஃப் இந்தியன் பேர்ட் இருக்குது. நான் அடுத்த போர்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்க நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க ப்ளூ பியர்டட் பீ ஈட்டர். ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துலையுமே வந்து ஒரு பேர்டு வச்சுருக்காங்க. அந்த மாதிரி அங்கே பாருங்க நீலகிரி தாரு வரையாடு. ஓ மை காஷ், இங்கே பாருங்க பெருசாக இருக்கும். ஓ மை காஷ், இன்னும் 28 கிலோமீட்டர்ஸ் இருக்கும் வால்பாறை போக. Wait a minute, get it how you live it. அட பாருங்க பபிள் விட்டுருக்கோம். கொஞ்சம்லாம் காட்டுறேன். இங்க பாருங்க ஈகிள் அவுல் ஹேர்பின் பென். இந்த மாதிரி ஒரு பேர்ட் கொடுத்துருக்காங்க. அவுல் ஹேர்பின் பென். இந்த பாருங்க அவங்களும் படிச்சுட்டு இருக்காங்க. வெதர் வந்து போக போக கொஞ்சம் சில் ஆகிட்டே இருக்கு. கிளைமேட் செம்ம கிளைமேட். பேர்ட்ஸ் மட்டும் இல்லை, ஆனால் ஃப்ராக்ஸு அப்புறம் இன்னும் கொஞ்சம் அனிமல்ஸ்லாம் இருக்குது. நான் எடுக்கல. ஆனால் மலபார் ஜாயின்ட் ஸ்குவிரல், எலிஃபேண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. வானத்தை பாருங்க, மழை வந்துருச்சா? மழை பெய்யுற மாதிரியே இருக்குது. ஆமாம், லைட்டாக தூருது, அவ்வளோதான். மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. 27th ஹேர்பின் பென். நீங்கள் பாருங்கள் சாம்பார் டியர் ஹேர்பின் பென். அந்த மாதிரி இப்போ பேர்ட்ஸ் மட்டும் இல்லை, சில அனிமல்ஸும் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் மோஸ்ட்லி பேர்ட்ஸ் தான். அப்புறம் ஒரு மலபார் ஜாயின்ட் ஸ்குவிரல் பார்த்தோம், ஆனால் அது எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா டக்குன்னு மூவ் பண்ணிட்டுருக்கணும், நம்மளால் நிறுத்தலாம் முடியாது. இங்கே நான் பின்னாடி கண்டினியூஸாக வண்டி வந்துட்டே இருக்கு. ஃபுல்லா ஃபாக் தான் கவர் பண்ணிருக்கு. ஃபுல்லா ஃபாக் பாருங்க, சூப்பரா இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் டீ எஸ்டேட்ஸ்லாம் இருக்கு பக்கத்துல. இங்க பாருங்க சவுண்ட் எல்லாம் கேக்குது. இங்க சில ரெசார்ட்ஸ் எல்லாம் இருக்கு, ஒரு கோயிலெல்லாம் இருக்கு. ஸோ அதனால அதான் இப்போ பாருங்க ஃபுல்லா அந்த டீ எஸ்டேட்ஸ் கொஞ்சம் தூரம். அண்ட் அந்த டீ எஸ்டேட்ஸ் தாண்டோடனே திருப்பி ஹேர்பின் பென்ஸ் வரும். அதுக்கப்புறம் தான் நம்ம போகணும். மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. பயங்கரமா இப்ப மழை வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இங்க பாருங்க இப்ப ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த மழை. நம்ம வந்து இப்ப ரெசார்ட்டுக்கு போகணும். போனோடனே நம்ம சாப்பிடணும். அண்ட் தென் நாங்கள் வந்து பிரியாணி, நம்ம பிரியாணி தான், சிக்கன் பிரியாணி. அது மட்டும் ரொம்ப நல்லா இருக்கணும். அண்ட் வந்து அது ரொம்ப மசன்னு இருந்துச்சுன்னா அவ்வளோதான். நான் சொல்லுவேன், முன்னாடியே ஸ்டான்மோர்க்கு போயிருக்கோம். அங்கே ஃபுட்டு நல்லா தான் இருக்கும். ரைஸ் நல்லா உதிரியாக இருக்கும். எனக்கு அந்த மாதிரி தான் ரைஸ் வேணும். கர்ட் சூப்பராக இருக்கும். ஆனால் இப்போ ரொம்ப நாள் ஆச்சு, டேஸ்ட் எப்படி இருக்கும்னு மறந்துட்டோம். அதனால இப்போ போய் பார்க்கணும். நான் செம பசி. இந்த சைடு உங்களுக்கு எதுவுமே தெரியாது, ஆனால் அப்படியே அந்த ஃபாக் இறங்குது பயங்கர. மலபார் ஸ்டாரிங் பேர்டு.
கியூட்டா இருக்கு இந்த பக்கம். ஓ மை காட். அதை எல்லாரும் என்ஜாய் பண்ணிருக்கோம். ஆனால் மழை சும்மா விட மாதிரி தெரில, எப்படி சஃபாரி போவாங்கலாம் தெரில. அதை விட மோசம் டிராஃபிக் ஜாம். அப்படியே மழை விட ஆரம்பிச்சிருச்சு, கொஞ்சம் விட்டுருச்சு, ஆனால் லைட்டாக தூரிட்டு இருக்கு. மழை போயிடுச்சு. ஸோ அதனால இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கு. இப்போ ஓகே, நான் சொல்ல எப்படி இப்போ மழை பெய்யுது. ஓகே, ஸோ அதனால சஃபாரி போகலாம் தான் நினைக்கிறேன். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் செட்டில் ஆயிரும்னு நினைக்கிறேன். அதனால இப்போ பார்த்தீங்கன்னா ஃபாக் அப்படியே மூவ் ஆகிட்டு இருக்கு, பறக்குது அப்படியே ஃபாகு. தெரியுதா உங்களுக்கு? அந்த இடம் ஃபுல்லாக ஃபாகியாக இருக்கு. ஃபாக் இங்கேயும் உள்ள வருது, தண்ணியும் மூஞ்சில் அடிக்குது. சீட்டில் தண்ணி அங்கே பாருங்க. இங்க பாத்தீங்கன்னா அது ஒரு மாதிரி டொர்னேடோ மாதிரி இருக்கு இந்த இடத்துல. ஓ மை டேஸ். இவர் தான் வந்து வால்பாறைக்கு வந்த ஃபர்ஸ்ட் பிரிட்டிஷர். பாத்தீங்கன்னா இங்க அவரோட ஹேர் பின் பென் அதான் ஜே கார்வர் மார்ஷ். அவர் தான் வந்தார் முதல்ல வால்பாறைக்கு. அப்புறம் ஹீ பில்ட் லைக் தி டீ எஸ்டேட்ஸ் ஹியர். பாத்தீங்கன்னா டிராஃபிக் அவ்வளோ தூரத்துக்கு. அதான் 2 கார் முன்னாடி தான் போயிட்டு இருக்கு. ஆமா, நம்ம 2 காருமே முன்னாடி தான் இருக்கு. நிறுத்தி டிராஃபிக்கு. திருப்பி மழை லைட்டாக சுட்டிட்டு இருக்கு, அதனால ஜன்னல் எதுக்கோ ஏற்றியாக வச்சிருக்கோம். ஃபைனலி லாஸ்ட் 3 ஹேர் பின் பென்ஸு. அதை மட்டும் கடந்துட்டோம்னா பெரிய அச்சீவ்மெண்ட். அப்புறம் போய் பிரியாணி சாப்பிட வேண்டியதுதான். 2 more to go. 39. 1 more to go. 40 out of 40. லைன் டெயில் மக்காக் முடிஞ்சது. ஹேர் பின் பென் முடிஞ்சிச்சு. லெட்ஸ் கோ. இப்போ டைவர்ஷன் எடுத்து நாங்கள் போயிட்டுருக்கோம். ஸோ ஆனால் எங்களுக்கு ஸ்டாண்ட் மோர் எக்ஸாக்ட்லி எங்கே இருக்குன்னு தெரியல. ஆனால் நாங்கள் வந்து போயிட்டுருக்க எங்களோட கார்ஸை தான் ஃபாலோ பண்ணிட்டுருக்கோம். செம பசி எடுக்குது, சாக்லேட் கூட வேண்டாம்னு சொல்லிட்டோம். என்ன சோறு தான் வேணும். இன்னும் கொஞ்ச நேரம் தான் இங்கே போவோம், ஸ்டாண்ட் மோருக்கு போய் சேர்ந்துருவோம். மண்டையில கொட்டி பார்த்தீங்கன்னா வந்து ட்ரக்கு நம்ம போகிற ப்ராப்பர்ட்டியுமே வந்து வுட் பிரையர் தான். அது வந்து நம்ம முன்னாடி இருக்கிறது நம்ம கிரேஸ் கோடா, அதுக்கு முன்னாடி இருக்கிறது நம்ம ரெட்ஸ் கோடா. காற்று பயங்கரமாக அடிக்கணும், சில்லுன்னு இருக்கு. இப்போ ஈவினிங் மாதிரி இருக்கு. ஐயோ என்னடா இது, ஏதோ நைட்டு சாயங்காலம் மாதிரி இருக்கு. அங்கங்க இருட்டா இருக்கும், அங்கங்க வெளிச்சமா இருக்கும். ஸோ என்னடா இது இவ்வளோ ஆக்வர்டா இருக்கு. இங்க பாருங்க. கண்டிப்பா போலாம். இன்னும் கொஞ்ச நேரத்துல போயிடுவோம். காலையே விண்ட்ஷீல்ட் மேல இருக்கோம், பார்க்கலாம். இதாங்கிட்டே உள்ள வந்தாச்சு. சந்தோஷமா இருக்கு. ஃபைனலி போய் பிரியாணி எடுத்து மொச்சக்கன்னு சாப்பிட போறோம். லெட்ஸ் கோ. என்ட்ரன்ஸ் வந்தோடனே இது மாதிரி பங்களோ. நான் வந்து ஆல்ரெடி இட் இஸ் செகண்ட் டைம் ஃபார் கமிங். ஓகே, இப்போ வந்து இப்போதான் ரூமுக்கு வந்துட்டு கொஞ்சம் ரெடியாகலாம் ஆயிட்டு வந்தோம். இப்போ வந்து திருப்பி நம்ம நேரம் லஞ்சுக்கு போகிறோம். எனக்கு செம பசி, செமையாக பசிக்குது. வாங்க போய் சாப்பிடலாம். அதுதான் எனக்கு இந்த மாதிரி பண்றது பிடிச்சிருக்கு. கண்டிப்பா நாங்க மெனு போடுவோம், மறக்காம. இதுதான் அந்த சாப்பிட்றதுக்குன்னு தனியாக அசோசியேட் பண்ண ஒரு காட்டு. இல்லை, நாங்கள் வந்து இது போடல. நம்ம லாஸ்ட் டைம் லாக் ஆயிருக்கு ப்ரோ. சரியா என்ன நடந்துட்டு இருக்கு? அது ஸ்டில் கிளீனிங். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க இன்னும் டோர் திறக்கல. இன்னும் ஒரு 2 minutes வெயிட் பண்ணணும். லைக் அவங்க திறக்கன்னு சொல்லியிருக்காங்க, வராரு. ஓகே போகலாம் வாங்க. ஸோ எந்த டேபிள் சூஸ் பண்ணணும்? நம்ம டோர் பக்கத்துலேயே வந்துக்கலாம். நம்ம இங்கே வந்துக்கலாமா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஐ ஷோ யூ கைஸ் என்னெல்லாம் இருக்குன்ட்டு. என்ன இருக்குன்னா பட்டர் மில்க், கிரீன் சாலட், வெஜ் பிரியாணி, ரைத்தா, சாம்பார் எல்லாமே.
வெயிட் அதான் நான் மேலேருந்து காட்டுறேன் இப்படி. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு உட்காரலாம். ஸோ நவன் என்ன சாப்பிட்ருக்கேன்? சிக்கன் ட்ரை அண்ட் சிக்கன் பிரியாணி அண்ட் கர்ட். நான் வந்து சிக்கன் ட்ரை பிரியாணி, ரைத்தா, சிக்கன் ட்ரை, பிரியாணி. டேஸ்ட் மட்டும் சொல்கிறேன் அப்படி இருக்கணும். சூப்பராக இருக்கு. இட்ஸ் ஆக்சுவலி ரியலி நைஸ். சிக்கன் எப்படி இருக்கு? வெரி நைஸ். இப்போ வந்து கர்ட் ரைஸும் சிக்கனும் நானும் சாப்பிட்ருக்கோம். செகண்ட் ரவுண்ட் அவள் அதிலே தான் இருக்கா. நான் வந்து செகண்ட் ரவுண்ட் ரசத்துக்கு போயிட்டேன். ஐ மீன் தேர்ட் ரவுண்ட் ஆக்சுவலி. அவன் வந்து செகண்ட் ரவுண்ட் வந்து கர்டு. நீ என்ன சாப்பிட்ருக்க? சீஸ் கேக். என்ன சீஸ் கேக்? லெமன் சீஸ் கேக் அங்கே இருக்கு. இது வந்து இந்த க்ரீம் மட்டும் நான் உனக்கு எப்படி இருக்கு? பிடிச்சிருக்கா? ஒரு ரேட்டிங், உங்களோட ரேட்டிங் என்ன? அவுட் ஆஃப் 10 எவ்வளோ? ரொம்ப யோசிக்கா சொல்லு. ஓகே 10 நல்லா இருக்காமா? ஓகே ஓகே வெளியே வச்சு ஃபோட்டோ வந்துட்டேன். ஓகே பார்த்தீங்கன்னா நல்லா ஷேக் ஆகுது. ட்ரை பண்ணி பார்ப்போம். இதான் சொன்னா எனக்கு புரியல. பார்ப்போம். எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. I like it. It's good. I would give this like really nice, right? I like it. It's my taste. So, the like keel, I think like there's like coconuts in the biscuit and like that. So it's good. I personally like the cheesecake. I don't know. So I would give this also like a 9 out of 10 because the biscuit creamoட வச்சு சாப்பிட்டா ஒரு மாதிரி டேஸ்ட் லேக் ஆகிற மாதிரி தோணுது. அதுக்கு அந்த பிஸ்கெட்டை தனியாக சாப்பிட்டாலும் ஒரு மாதிரி லேக் ஆகுது. எனக்கு ஏன்னு தெரியல. பட் இட் வாஸ் குட். ஸோ 9 out of 10. அவன் வந்து 10 out of 10 கொடுத்துருக்கான். தன்விக்கிட்ட நான் கேட்பேன். ஸோ சீஸ் கேக் உன்னோட ரேட்டிங் எவ்வளோ? 10க்கு உங்களுக்கு ஃபுட்டு பிடிச்சிருந்துச்சா? எப்படி இருந்துச்சு? ஏன் அப்படி சொல்றீங்க? ஓகே 10க்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க ஃபுட்டுக்கு? ஏன் ஒரு பாயிண்ட் எங்க போச்சு? ஒரு பாயிண்ட் மலையில கலந்து தாத்தா. ஸோ இப்போ வந்து எக்ஸாக்ட்லி மணி வந்து 3:51 ஆகுது. நாங்கள் எங்களுக்காக 2 ஜீப் வந்து வெளியில் நின்றுட்டுருக்கு. ஸோ இப்போ நாங்கள் கிளம்பிட்டோம் ஆல்ரெடி. போகலாம்டா. போகலாம். ஜீப் சஃபாரிக்கு ஃபோன் எடுத்துட்டியா? எடுத்துட்டியா? ஓகே ஸோ எடுத்தாச்சு. வாங்க போகலாம். கேமரா எடுத்தாச்சு. அவளை காணோம், எடுத்துக்கலாம் வாங்க. இதுதான் அந்த 2 ஜீப். வாங்க போகலாம். இப்படியா? வாங்க அம்மா ஏறத்துக்குள்ள வாங்க போக ஆரம்பிச்சாச்சு. ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்ட்டு நான் ஜீப் சஃபாரி முடிச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஏன்னா ஜீப் சஃபாரி வந்து நான் தனியாக போடுறேன். ஸோ அதனால் இதோட நம்ம கட் பண்ணிவிட்டு அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் ஜீப் சஃபாரி வீடியோ போய் பாருங்கள். ஸோ இப்போ வந்து ஜீப் சஃபாரி முடிஞ்சிருச்சு. நாங்கள் திரும்பி போயிட்டுருக்கோம். அந்த ஜீப் சஃபாரி பார்க்கணுன்னா நீங்கள் போய்ட்டு தனியாக எங்கள் சேனலில் நாங்கள் வந்து ஜீப் சஃபாரி எபிசோட் 1 போட்டிருக்கோம். அதை தான் நீங்கள் போய் பார்க்கணும். ஸோ இப்போ திருப்பி ரெசார்ட்டுக்கு போயிட்டுருக்கோம். பக்கத்தில் வந்துட்டோம். ஸோ அதனால் வந்தாச்சு திருப்பி பங்களோவுக்கு. இப்போ வந்து டைம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரில, இருட்டாக இருக்குது. எங்கடா 7:35 ஆச்சு. வாங்க போகலாம். வந்தாச்சு எப்படியும். அதான் கைஸ், இந்த கேமரா இஸ் டையிங் அவுட் ஆஃப் சார்ஜ். ஸோ அதனால் நம்ம முதல்ல போய்ட்டு சார்ஜ் போடணும். ஆனால் தான் சரி வாங்க அவங்களாம் வந்துட்டுருக்காங்க.
ஸோ ஆக்சுவலி இப்போ தான் நாங்கள் திரும்பி வந்தோம் அங்கேருந்து. இப்போ தான் கொஞ்சம் செட்டில் ஆனோம். அதனால இப்போ வந்து என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா, நாங்களாம் சேர்ந்து யூனோ விளையாடிட்டு இருந்தோம். தன்விக்கு சண்டை, நான் தோத்துட்டா. ஸோ அதனால் வாங்க இப்போ திருப்பி யூனோ விளையாடிட்டுருக்கோம். அதான் நான் சொன்னால கைஸ், தோத்துட்டானாலும் செம்ம கடுப்பில் இருக்கா, விடுங்க. ஸோ நானும் சும்மா கிளாசிக் விளையாடலான்ட்டு எடுத்து போட்டு விளையாடிட்டுருக்கோம். எங்கடா இருட்டில் பேசியிருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஆக்சுவலி நான் இப்போ தான் டின்னருக்கு போயிட்டுருக்கேன். அவங்கெல்லாம் ஆல்ரெடி அந்த சைடு வழியாக போயிட்டாங்க. நான் இப்போ போயிட்டுருக்கேன். தன்வி தூங்கிட்டான். நவன் ஆல்ரெடி டின்னருக்கு போயிட்டான். என்ன போயிட்டு டின்னர்னு பார்க்கலாம், வாங்க போகலாம். அந்த டெம்பிள் ஃபெஸ்டிவலோட சவுண்டு தான் இப்போ வரைக்கும் கேட்டிருக்கு. அவங்க அந்த சைடு போனாங்க, ஆனால் அவங்க ஷார்ட்கட் வழியாக வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதான் அது நவன் தான் போனது இங்கே. ஓகே, சிக்கன் கறி வித் சப்பாத்தி அண்ட் புலாவ் இருக்குது. அதை நான் போய் அப்புறம் காட்டுறேன். அண்ட் ஆஃப்கோர்ஸ் ரைஸ் அண்ட் கர்ட். சூப்பராக இருக்குது, வண்டர்ஃபுல். எங்கள் தாத்தா எப்பவுமே நைட் டைஸ் தான் சில்லி சிக்கன் வந்திருக்கு இப்போ. எப்படி இருக்கு? இட் இஸ் குட். சில்லி சிக்கன் செய்யணும். இதாங்க புலாவ் மம்மி. புலாவ் நான் சாப்பிடல. கர்டு, சிக்கன் கறி, எல்லாத்துக்கும் காமனாமா? ஸோ இது நான் அவிக்கு எடுத்துக்கிறேன். ஸோ பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம். நவு தள்ளி விடாதெல்லாம். ஐஸ்கிரீம் சாப்பிட்டு. நவி எப்படி இருக்கு? ஹாய் சொல்லிடு. நவன் இட்ஸ் குட் ஒன்லி. இது ஹோம் மேட்னு நினைக்கிறேன். இட்ஸ் குட். ஹாய் சித்தி. இப்போ தான் தன்வி வந்துட்டுருக்கா டாடியோட. ஸோ அவ்வளோதான், டின்னர் அவ்வளோதான். தி டே ஓவர். Day 1 in Stanmore Bungalow, Valparai. Bye bye. Good night.